காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அரசியல்வாதியுமான துரைமுருகன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு தோல்வியடைந்தது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர் சந்தித்த முக்கியமான தேர்தல் தோல்வியாக இது பார்க்கப்படுகிறது. நீண்ட காலமாக காட்பாடி தொகுதியில் ஆதிக்கம் செலுத்தி வந்த துரைமுருகனுக்கு இந்த முறை எதிர்பாராத பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதுடன் ஒரு தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் வேலூர் மாவட்டத்தில் திமுகவிற்கு எந்த தொகுதியும் இல்லாத நிலை உருவாகியுள்ளது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்த நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளருமான துரைமுருகனின் தோல்வியும் திமுகவுக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 13வது முறையாகவும் காட்பாடி தொகுதியில் 10வது முறையாகவும் போட்டியிட்ட துரைமுருகன் மொத்தம் 20 சுற்றுகள் கொண்ட வாக்கு எண்ணிக்கையின் முதல் சுற்றிலிருந்தே பின்னடைவை சந்தித்தார். ஆரம்பத்தில் அதிமுக, திமுக, தவேக ஆகிய கட்சிகளுக்கிடையே முன்னிலை மாறி மாறி வந்தது. 8வது சுற்றில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட துரைமுருகன் 15வது சுற்றில் மீண்டும் 2ஆம் இடத்திற்கு முன்னேறி இருந்தாலும் 18வது சுற்றுக்கு பிறகு மீண்டும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இறுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் டாக்டர் சுதாகர் 69,868 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதிமுக வேட்பாளர் ராமு 63,998 வாக்குகளுடன் 2வது இடம் பிடித்தார். திமுக வேட்பாளர் துரைமுருகன் 62,225 வாக்குகள் பெற்று 3வது இடத்தில் முடிவடைந்தார். கடந்த தேர்தலில் துரைமுருகனிடம் 746 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்ற ராமு இம்முறை 2ஆம் இடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய முதல் சுற்றிலிருந்து 20வது சுற்று வரை ஒரு சுற்றிலும் துரைமுருகன் முன்னிலை பெறாதது இந்த தேர்தலின் மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. 1971ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வரும் அவர் தனது நீண்ட அரசியல் வாழ்க்கையில் இதுபோன்ற நிலையை முதல் முறையாக எதிர்கொண்டுள்ளார். 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் மீண்டும் தோல்வியை சந்தித்துள்ள நிலையில் காட்பாடி தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக வேட்பாளர் டாக்டர் சுதாகருக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கப்பட்டது.